சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அப்பனை கொலை பண்ண அந்த சரஸ்வதி மேல பாசத்தை காட்டினா இந்த கொடுமையில பாத்துக்கிட்டு என்னால சும்மாவே இருக்க முடியல. இந்த பாரு சங்கரி, நீ எப்படி கொலைகாரி இல்லையோ அதே மாதிரி இங்க நிறைய உண்மைகள் மறைஞ்சு கிடக்கு. எல்லாமே வெளியே கொண்டு வந்தாதாமா என்ன நடந்ததுன்னு தெரியும். இந்த பாரு, என்ன பொறுத்த வரைக்கும் சம்பந்தியம்மா சொந்த தம்பியை கொலை பண்ற அளவுக்கு இரக்கம் இல்லாதவங்க கிடையாது. அந்த நாராயணமூர்த்தி தான் கொலைகாரன். இந்த கொலைக்கும் சம்பந்தியம்மாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நான் உறுதியா நம்புறேன். என்ன நீங்க நேர்ல போய் நின்னு பார்த்த மாதிரியே பேசுறீங்க. ஒருவி எப்படி குருட்டுத்தனமா இப்ப வரைக்கும் அந்த சரஸ்வதியை நம்பிட்டு இருக்காளோ அதே மாதிரி தான் நீங்களும் இருக்கீங்க. அந்த சரஸ்வதி எப்படிப்பட்டவன்னு நிஜமா உங்களுக்கு தெரியாதுன்னு. அவ சுயரூபத்தை நான் நேர்ல பாத்திருக்கேன். எனக்கு மட்டும்தான் தெரியும். சங்கரி, இந்த பாரு, உண்மை எது பொய் எதுன்னு தெரியாத அளவுக்கு உன் கோபம் உன் கண்ணை மறைச்சிருக்கு. இத்தனை நாள சம்பந்தியம்மாவை நான் பாத்துக்கிட்டு இருக்கனே, அவங்க குணம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவங்கள மாதிரி ஒரு பெருந்தன்மையானவங்களை எங்கேயுமே பார்க்கவே முடியாது. அப்படி ஒரு நல்ல குணம் கொண்டவங்கம்மா அவங்க. அவங்க போய் எதுக்குமா சொந்த தம்பியை கொலை பண்ணணும்? ஏமா இதெல்லாம் நீ கொஞ்சம் கூட யோசிச்சு பாத்தியா இல்லையா? இங்க பாருங்கண்ணே, திரும்ப திரும்ப என் முன்னாடி அதையே சொல்லாதீங்க. சரஸ்வதி என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கொலைகாரிதான். அவ சொல்லிதான் என் புருஷனை நாராயணமூர்த்தி கொலை பண்ணா. அவ என் புருஷனை கொலை பண்ணிட்டு என் பொண்ணு அவ வீட்டுல அடிமை மாதிரி வச்சிட்டு இருக்கா. சங்கரி, ஏமா அருவி உன்னோட பொண்ணுன்னு அவங்களுக்கு தெரியுமா? எதுக்காகமா சம்பந்தியம்மா சீரியஸா இருக்கிற நேரத்துல இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அவங்க சரியாகணும்னு நினைக்கலனா கூட பரவாயில்லம்மா. உன் பொண்ணு நினைக்கிறத தப்புன்னு மட்டும் சொல்லிடாத. கொஞ்சம் அமைதியா இரு. அண்ணே, சரஸ்வதி சாகிறதுல எனக்கு விருப்பம் இல்லைண்ணே. அருவி நினைக்கிற மாதிரி அந்த சரஸ்வதி கண்டிப்பா பழக்கணும். சரஸ்வதிக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது. நானும் அருவி மாதிரியே சரஸ்வதிக்கு உடம்பு குணமாகணும்னு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். வா, பரவாயில்ல சங்கரி. என்னதான் சம்பந்தியம்மா மேல உனக்கு கோபம் இருந்தாலும் அவங்க குணமாகணும்னு நினைக்கிற பாத்தியா? இந்த அளவுக்கு உங்ககிட்ட மாற்றம் இருக்கே, அதுவே பெரிய விஷயம். இதே மாதிரி உன் கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்தினா சீக்கிரமாவே எல்லாம் நல்லபடியா நடக்கும். அண்ணே, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்கண்ணே. சரஸ்வதி நோயோட சாகக்கூடாது. அவ என் கையால மட்டும்தான் சாகணும். அதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். சங்கரி, சித்திக்கு ஒன்னும் ஆயிருக்காது வெண்ணிலா, நீ ஒன்னும் பயப்படாத. வா, பாத்துங்க பாட்டி. மெதுவா சித்தப்பா, சித்திக்கு பரவாயில்ல, உட்காருங்க. உட்கார வைங்க. மெதுவா பாத்து உட்கார். பாட்டி. பாட்டி, உங்களுக்கு இப்படி ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல பாட்டி. இப்ப உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு பாட்டி? எனக்கு ஒண்ணும் இல்ல. சித்தி, இப்போ உடம்பு பரவாயில்லையா? ஒன்னும் பயப்படாதீங்க, எனக்கு சரியாயிடுச்சு. எனக்கு என்ன, நான் நல்லதான் இருக்கேன். எப்படியோ கடவுள் புண்ணியத்துல சரஸ்வதி நல்லபடியா குணமாகி வந்துட்டா. ஆனா எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், கேட்டுக்கங்க. வீட்டுல யாராவது ஒருத்தரோ ரெண்டு பேரோ சரஸ்வதியோட இருந்தே ஆகணும். அவளை எப்பவும் யாரும் தனியா விட்டு போக கூடாது. என்ன, புரியுதா? புரியுதுப்பா. இந்த அருவி இருக்கிற தைரியத்துலதான் நான் கடைக்கு போனேன். இல்லனா நான் அம்மாவை விட்டுட்டு போயிருக்கவே மாட்டேன். எல்லாம் இவ்வளவுதான் வந்தது. இவ மட்டும் விருந்து சாப்பிட போகாம அம்மா கூடவே இருந்திருந்தா அம்மாவுக்கு இந்த அளவுக்கு சீரியஸ் ஆகாம தடுத்திருக்கலாம். அம்மா, சும்மா அருவியை குறை சொல்ற வேலை வச்சுக்காத. அவங்களுக்கு பர்சனல் வேலை இருந்திருக்கும். ஆனா நீ வீட்டுல சும்மா தானே இருக்க. நீ கூட இருந்து பாத்துக்க வேண்டியதானே. என்னடி விட்டா இவ மேல தப்பு இல்ல, எல்லா தப்பு என் மேலதான் சொல்லுவீங்க போல இருக்கு. ஆமா, உன் மேலதான் தப்பு இருக்கு. இல்ல வெண்ணிலா, இது என்னோட தப்பு தான். நான் அத்தையை விட்டுட்டு போயிருக்க கூடாது. நான் இனிமே அப்படி செய்யவே மாட்டேன். இனி எப்பவும் அத்தை கூடவே தான் இருப்பேன். எனக்கு ஒண்ணும் இல்ல.
வணக்கம் சார். வாங்க. அவனை எந்திரிக்க சொல்லு. வாங்க உட்காருங்க. இருக்கட்டும் சம்பந்தியம்மா. சம்பந்தியம்மா, திடீர்னு உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. இப்போ எப்படி இருக்கு? பரவாயில்லையா? பரவாயில்லைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மைல்டு அட்டாக்குன்னு தான் சொன்னாங்க. அதான் நான் வந்துட்டேன்ல. இப்பதான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தோம். நீங்கள் உட்காருங்க. இல்ல பரவாயில்ல. இல்ல, நான் தெரியாம தான் கேட்குறேன். எதுக்காக சிவசங்கரி வீட்டுக்கு அருவியை கூப்பிட்டீங்க? நாங்க எல்லாருமே வீட்டை விட்டு வெளியே போயிருக்கோம். நான் போகும்போதே அருவிக்கிட்ட அம்மா தனியா இருக்காங்க பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு தான் போனேன். அதையும் மீறி அருவி உங்க வீட்டுக்கு வந்திருக்கான்னா அது காரணம் யாரு? நீங்க தான். புகழ், ஏய், மாப்பிள்ள, சம்பந்தியம்மாவே அனுப்பி வச்சதுனால தான் நான் அருவி வரட்டும்னு இருந்தேன். அப்படி இல்லைன்னா கண்டிப்பா ஏங்க, எங்க அம்மாவே அனுப்பியிருந்தா கூட நீங்க அவளை கூப்பிட்டு கூடாதுங்க. நீங்க அவகிட்ட எடுத்து சொல்லி அம்மா தனியா இருக்காங்க, நீ அவங்க கூட இருன்னு சொல்லியிருக்கணும். அதான் உங்க வயசுக்கு அழகு. இல்ல என்கிட்டயாவது ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொன்னீங்களா? அதுவும் இல்ல. இப்படி உங்க பொண்ணு வந்தா மட்டும் போதும்னு நினைச்சா அவளை கூப்பிட்டுக்கிட்டீங்களே, அப்புறம் நான் எதுக்கு இருக்கேன்? எனக்கு என்ன மரியாதை இருக்கு? மாப்பிள்ள, மாப்பிள்ள, உங்க கேள்விக்கு என்கிட்ட எந்த பதிலும் இல்லை மாப்பிள்ள. அருவி சொன்னதை தான் நானும் சொல்றேன். நான் செஞ்சது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க. சம்பந்தியம்மா சரின்னு சொல்லியிருந்தாலும் நான் அருவியை கூப்பிட்டுருக்க கூடாதுதான். நான் ஏதோ என் பொண்ணு மேல இருந்த பாசத்தினால தப்பு பண்ணிட்டேன். சம்பந்தியம்மாவுக்கு இந்த அளவுக்கு முடியாம போகும்னு நானும் நினைச்சு பார்க்கல மாப்பிள்ள. அதில் நீங்க எதை தான் நினைச்சு பாத்திருக்கீங்க? எல்லாமே உங்க இஷ்டத்துக்கு தானே பண்ணிட்டு இருப்பீங்க. இப்ப ஏய், சும்மா இருமா. புகழ், புகழ், ஹாஸ்பிட்டல்ல வச்சு அருவி மேல கோவப்பட்டேன். அப்புறம் நான் சொன்னதுக்கு அப்புறம் போன பேசுன சாரி கேட்டேன். இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிட்ட சம்மந்திய குறை சொல்ற? வேண்டாம்ப்பா. எனக்கு உடம்பு சரியில்லாம போனது யாரும் எதிர்பார்க்காம நடந்தது. இதுக்காக யாரையும் குறை சொல்லக்கூடாது புகழ். அது ரொம்ப தப்பு. நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நாம தான் அதை ஏத்துக்கணுமே தவிர அடுத்தவங்களை குறை சொல்றது எந்த விதத்துல நியாயமாகும் சொல்லு? அத்தை, அவர் பேசட்டும், விடுங்க. இது வரைக்கும் எவ்வளவோ கேட்டுட்டோம். இதையும் கேட்கறதுல என்ன ஆயிட போகுது?